கிறிஸ்டல் இன்ட்ராக்ஷன்ல தான் இந்த சினர்ஜிட்ஸ் இது எல்லாமே நடக்கும். ஓகேவா? இந்த சினர்ஜிட்ஸ் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் வழியா வந்து என்டர் ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, போலன் டியூப் வந்து 2 மேல் கேமெட்ஸ வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட சைட்டோபிளாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ட் இந்த ஏரியா, அதாவது இந்த சினர்ஜிட்ஸ்ல இது வழியா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த போலன் டியூப்ல வந்து நம்மளோட மேல் கேமெட்ஸ் 2 மேல் கேமெட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த 2 மேல் கேமெட்ஸ்ல ஒரு மேல் கேமெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் செல்லோட ஃபியூஸ் ஆகி சிங்காமி ப்ராசஸ வந்து கம்ப்ளீட் பண்ணும். அது என்ன சிங்காமி அப்படின்னா, ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் கேமெட் கம்பைன் ஆகி ஃபியூஸ் ஆகும்போது ஜைகோட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ட வந்து குடுக்கும். அந்த ப்ராசஸ் தான் சிங்காமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு டிப்ளாய்ட் செல். டிப்ளாய்ட் செல் அப்படின்னா 2n கண்டிஷன் தான் டிப்ளாய்ட் செல். ஹாப்ளாய்ட் செல்னா 3, டிப்ளாய்டுனா 2n அண்ட் ட்ரிப்ளாய்டுனா 3n. ஓகே. ஸோ இதுல ஜைகோட் வந்து பார்த்தீங்கன்னா 2n டிப்ளாய்டு செல். ஸோ ஒரு மேல் கேமெட் 2 மேல் கேமெட் வரும் போலன் டியூப்ல இருந்து. அதுல ஒரு மேல் கேமெட் எக்ஸ் செல்லோட ஃபியூஸ் ஆகி ஜைகோட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. இந்த மொத்த ப்ராசஸ சிங்காமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, போலன் டியூப்ல ஒரு மேல் கேமெட் எக்ஸ் செல்லோட ஃபியூஸ் ஆயிடுச்சு. இன்னொரு மேல் கேமெட் என்ன பண்ணும் அப்படின்னா, 2 போலார் நியூக்ளியை இத பத்தி நம்ம பார்த்திருந்தோம் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அந்த டாபிக்ல. ஸோ 2 போலார் நியூக்ளியை வழியா போகும். ஸோ இந்த போலார் நியூக்ளியை எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் செல்லுல தான் இருக்கும். ஸோ இந்த மேல் கேமெட் அந்த 2 போலார் நியூக்ளியோட கம்பைன் ஆகி ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ், ஷார்ட்டா PEN, பென் அப்படின்னு சொல்லலாம். ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்னா 3n கண்டிஷன். ட்ரிப்ளாய்டுனா 3n. ஸோ ஒரு மேல் கேமெட் 2 போலார் நியூக்ளியோட கம்பைன் ஆகி ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து ப்ராடக்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல 3 ஹாப்ளாய்டு நியூக்ளியை இருக்கிறதுனால இத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 3 ஹாப்ளாய்டு நியூக்ளியை இருக்கிறதுனால ஒன்னு மேல் கேமெட், இன்னொன்னு 2 போலார் நியூக்ளி, அப்படி 3 ஹாப்ளாய்ட் செல் இருக்கிறதுனால இத ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு பிளான்ட்ல நம்மளோட சிங்காமி அண்ட் நம்மளோட ட்ரிபிள் ஃபியூஷன் ஒரு எம்ப்ரியோ சாக்ல நடக்கிறதுனால டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். 2 ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட்ஸ் என்னோட பிளான்ட்டோட எம்ப்ரியோ சாக்ல நடக்கிறதுனால இந்த மொத்த ப்ராசஸையும் டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ட்ஸோட ஒரு யூனிக்கான ஈவென்ட் தான் இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகே. ஸோ இதுல வந்து எண்டோஸ்பெர்ம் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறமா இருக்கிற வீடியோல தான் எண்டோஸ்பெர்மை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இப்போதைக்கு என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே. ட்ரிபிள் ஃபியூஷனுக்கு அப்புறமா, அதாவது 3 ஹாப்ளாய்டு நியூக்ளியேக்கு அப்புறமா சென்ட்ரல் செல் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்ல வந்து மாறிடும். ஓகே. ட்ரிபிள் ஃபியூஷனுக்கு அப்புறமா சென்ட்ரல் செல் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லா கன்வெர்ட் ஆகி எண்டோஸ்பெர்ம் வந்து டெவலப் ஆகுது. அண்ட் நம்மளோட ஜைகோட் வந்து என்னவா டெவலப் ஆகும் அப்படின்னா எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். ஓகே. ஸோ இதை வந்து நான் ஒரு ஓவர்வியூவா திருப்பி நான் சொல்றேன். சினர்ஜிட்ஸ் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் வழியா போலன் டியூப் வந்து என்டர் ஆகும். போலன் டியூப்ல 2 மேல் கேமெட்ஸ் வந்து இருக்கும். இதுல ஒரு மேல் கேமெட் எக்ஸெல்லோட கம்பைன் ஆகி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் வந்து ஒரு டிப்ளாய்டு செல் கண்டிஷன். இன்னொரு மேல் கேமெட் என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட்ரல் செல்லுல இருக்கிற போலார் நியூக்ளியோட கம்பைன் ஆகி நமக்கு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் 3n ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதுல 3 ஹாப்ளாய்டு நியூக்ளியை இருக்கிறதுனால இதை வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ட்ரிபிள் ஃபியூஷனும் இந்த சிங்கமி, அதாவது ஜைகோட் ஃபார்மேஷனும் என்னோட எம்ப்ரியோ சாக்ல நடக்கிறதுனால இதை மொத்தமா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இருக்கிற ஒரு யூனிக்கான ஈவென்ட்.
நெக்ஸ்ட் என்னோட ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்ததுக்கு அப்புறமா என்னோட சென்ட்ரல் செல் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லா வந்து மாறி இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் வந்து எண்டோஸ்பெர்மா டெவலப் ஆகும். அண்ட் என்னோட ஜைகோட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். ஓகே, எண்டோஸ்பெர்ம்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்ப இதுல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, ஜைகோட்ல இருந்து குளோபியுலார் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப்ட் எம்ப்ரியோ அண்ட் மெச்சூர் ஒன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைகாட்ல நடக்கிற எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜஸ் தான் இது. ஸோ இதுல இருந்து அவ்வளோ கொஸ்டின் வந்தது இல்லை. பட் என்ன ஷேப் ஆஃப் எம்ப்ரியோல டைகாட்ல இருக்கும் அப்படின்னா குளோபியுலார் எம்ப்ரியோ, ஹார்ட் ஷேப்ட் எம்ப்ரியோ இதெல்லாம் இருக்கும் அப்படின்றது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது, இதுல புக்லயே ஹைலைட் பண்ண விஷயம் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்யூ பார்ட். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். மேபி ட்ரிக்கியான கொஸ்டின்ஸும் வந்து கேட்கறதுக்கானது சான்சஸ் இருக்கு. அதாவது டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா இந்த ஈவெண்ட்ஸை கம்பைன் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்.